ஏன் சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கான பெஸ்ட் பை அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஒரு சில ஆப்ஷன்ஸாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்லி ஒரு இந்தியன் ஓப்பனிங் பேட்டர் வித் விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸ். பொதுவாகவே இந்தியன் பேட்டர்ஸ் வந்து விக்கெட் கீப்பர்ஸாக இருக்கிறவங்க பெருசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டீம்ஸில் வந்து ஒரு பயங்கரமான பிளேயராலாம் இருக்க மாட்டாங்க. நீங்கள் கைவிட்டு என்னலாம் எவ்வளோ விக்கெட் கீப்பர்ஸ் இந்தியன் பேட்டர்ஸில் பெருசாக எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதத்தில் சஞ்சு சாம்சன் ஒருத்தர். அவரை வந்து சிஎஸ்கேல எடுத்துகிட்டு வந்தது சூப்பரான ஒரு ஆப்ஷன். எம்எஸ் தோனிக்கு அப்புறம் அந்த ஷூஸை ஃபில் பண்ண போகிற ஒருத்தராக வந்து சஞ்சு இருப்பார். அது வந்து ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் கேப்டன்சி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். என்னதான் ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டனா அறிவிச்சிருந்தாலும் ஒரு லீடரா எனக்கு தெரிஞ்சு சஞ்சு வந்து பயங்கரமா வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவர்கிட்ட ஒரு நல்ல குவாலிட்டியான அந்த ஒரு லீடர்ஷிப் இதுவும் இருக்கு. அண்ட் கரண்ட் இந்தியன் ஓப்பனர் வேற. ஆப்வியஸ்லி இப்போ ரீசெண்டா ஓப்பனிங் ஆடுறது இல்லை, ஆனால் அவர் வந்து ஒரு ஆப்ஷனா எப்பவுமே இந்தியன் டீம்ல பாக்குறாங்க. இதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎலோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர்கிட்ட ரொம்ப நிறைய இருக்கு. அண்ட் நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரால் வந்து பேட்டிங்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் வந்து எம்எஸ் தோனிக்கு அப்புறம் ஒரு நல்ல விக்கெட் கீப்பரா இருக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. இதெல்லாம் தாண்டி பிராண்ட் வேல்யூ அப்படிங்கிற ஒன்று இருக்கு. அண்ட் இதெல்லாமே தாண்டி நம்மளோட சேட்டன் கேரளா பையன், நம்ம தமிழ்நாடு கேரளா எந்த அளவுக்கு க்ளோஸ் அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. ஒரு தமிழ் பேசுகிற ஒரு இது இருக்கிறதுனால ஃபேன்ஸோட இன்னும் கனெக்ட் ஆகலாம். கேரளா ஃபேன்ஸ் மாதிரியே தமிழ்நாட்டிலையும் நிறைய சஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் இருக்காங்க. அதுவே ஒரு செமையான மேட்டராக இருக்கும்.